ஆண்டவர் எனக்கு செய்த மிகவும் அதிசயமான அற்புதமான காரியங்களுக்காக நான் சாட்சி சொல்ல முன் வந்திருக்கிறேன். எத்தனையோ என் வாழ்விலே செய்திருக்கிறார். அடியாளுக்கு இந்த வருஷத்துல கொடுத்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். I will show you miracles. According to that only the God is reacting in my life. ஏசப்பா எனக்கு ரொம்ப நன்மையை செய்து கொண்டு வருகிறார். ஆனா நான் என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு அப்படி ஒரு நன்மைகளை என் வாழ்விலே செய்து கொண்டு வருகிறார். அதற்கேற்ற மாதிரி ஒரு பாட்டை பாடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானித்தோம். என் தேவன் மாத்திரம் இதில் பரிபூர்ணமாய் மகிமைப்படுவாராக. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிற நல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறேன் நல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடன் இருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடன் இருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஸ்வரங்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை ஸ்வரங்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறேன் நல்ல வரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடன் இருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடன் இருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனே என்னை சாட்சியா இந்த இடத்துல நிறுத்த வைத்திருக்காங்க. அவருக்கு முதலாவது கோடி கோடியான நன்றிகளை ஏறெடுக்கிறேன். பிறகு என்னுடைய சபையின் மக்கள், அருமையான இரக்கமா நகர் திருச்சபையின் பிள்ளைகள், அது மாத்திரமல்ல அடியால் கடந்து வந்த அநேக திருச்சபைகள், இதற்கு முன்னிருந்த எல்லா திருச்சபைகளிலும் அடியாளுக்காய் ஜெபம் பண்ணினாங்க. விசேஷமாக எங்களுடைய கிங்ஸ்லி ஐயா அடியால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரே எனக்காக ஜெபம் பண்ணினார்.
அநேக போதகர்கள் எனக்கு கன்சோல் பண்ணி எனக்கு எவ்வளோ வார்த்தைகளை சொன்னாங்க. இதெல்லாம் என்னால் கிடைத்ததல்ல, என் தேவன் கொடுத்த மகா பெரிய ஈவு. இது எங்களால் உண்டானதல்ல, என் தேவன் கொடுத்த மகா பெரிய ஈவு. அது அடியால் உறுதியாய் சொல்ல முடியும். அடியாளுக்கு நிறைய இப்போ ஒரு 23வது வருஷத்துலேருந்து ஏற்கனவே நான் ஆண்டு விழா அப்போ சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த சாட்சியை. அதில் எனக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் அதில் எனக்கு ஏசப்பா எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஆமென். கடந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி திரும்பவும் டாக்டர்ஸுடைய அட்வைஸ் படி பார்த்தீங்கன்னா பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அது எவ்ரி இயர் எடுக்க சொல்லுவாங்க. அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வச்சுருப்பாங்க, அதில் எடுக்க சொன்னாங்க. அடியாளுக்கு அதில் குறித்து எந்த பயமும் இல்லை. ஏனென்றால் என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு எதுவும் வராது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் கடந்து போனோம். அந்த பெட் ஸ்கேன் எடுக்கும்போதற்கு உதவி செய்தார் ஏசப்பா. ஒரு நல்ல ரிசல்ட்டை அதில் கொடுத்தார். ஒரு சிறிய காரியத்தையும் அதில் எனக்கு தெளிவுபடுத்தினார். அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினார். அது என்ன காரியம் என்று பார்த்தீங்கன்னா, அதை சொல்வதற்காக தான் அடியால் முன் வந்திருக்கிறேன். இந்த லெஃப்ட் தைராய்டு லோப்ல ஒரு சின்ன ஒரு சுண்ணாம்பு கட்டி இருந்தது. அதை அந்த இம்ப்ரெஷனில் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm தான். அதை லாஸ்ட் இயர் எடுக்கும் போது அந்த பெட் ஸ்கேன் இன்ஆக்டிவாக இருந்துச்சு. அப்போ அது ஆக்டிவில் கிடையாது, இன்ஆக்டிவாக இருந்தது. அதை இப்போ எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் அதில் நோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எஃப்என்ஏசி டெஸ்ட் அந்த தொண்டை பகுதியில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்தாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்தாங்க. அதிகமான வலி தான். என் தேவன் அதையும் என்னை தாங்க முடியா, என் தேவன் எனக்கு பதிலாக எல்லாத்தையும் தாங்கிட்டாரு. ஏசப்பா தான் தாங்கி கொண்டார். ஆமாம், அது கொஞ்சம் வலி தான். அந்த த்ரோட் ஸ்வாலோ பண்ண போதெல்லாம், அந்த கொஞ்சம் ஃபுட் எடுக்கும் போதெல்லாம் ஸ்வாலோ பண்ண போதெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். அது கூட எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையும் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை, இங்கே தான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வலி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 or 5 days அதுவும் போயிடுச்சு ஏசப்பாவுடைய பெருத்தான கிருபையில். அது ஏன் வந்தது, நான் ஒருவேளை அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கோல்டான வெஜிடபிள்ஸ் எடுத்ததாலே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஆனால் அது கிடையாது காரணம், எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுத்ததால் தான். அந்த எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த நீடில் வச்சு ஸ்ட்ரைட்டாகவே இது பண்ணிடுறாங்க, வித்தவுட் எனி லோக்கல் அனஸ்தீசியா எதுவுமே கிடையாது. நேராக அந்த நீடில் விட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய நீடில் விட்டு எடுத்து ஒரு 2 தடவை பயாப்சி அதை எடுக்கிறாங்க. அந்த டிஷ்யூவை எடுத்து அனுப்பிச்சாங்க அந்த பயாப்சிக்கு. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் அது கொலாய்டல் நாடியூல் அப்படின்னு வந்தது ரிசல்ட்டு. அந்த கொலாய்டல் நாடியூல் கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ மேலிக்னன்சி. அது மேலிக்னன்சியாக கிடையாது, அது பினாயின் அப்படின்னு சொல்லி என் ஆண்டவர் ஒரு பெரிதான ஒரு அதிசயத்தை என் தேவன் செய்தார். நான் மகிழ்ந்திருக்கும்படியாய் என் தேவன் கொடுத்த அந்த தர்மத்திற்காக ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்றேன். இல்லைன்னா நாம எப்படி தூங்குவோம், எப்படி எழுந்திருப்போம், அதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் நான் அந்த ஏசப்பா கிட்ட அந்த ஃபெய்த்தை மட்டும் நான் விடலை. இனிமேலும் நான் அதை விட மாட்டேன். என் தேவன் எல்லாவற்றிலும் என்னை தாங்கி கொண்டு வருகிறதை நான் நிச்சயித்து அதை சொல்ல முடியும். இனிமேலும் நான் அதை சொல்லுவேன். எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக என்னை நிற்க வச்சிருக்கிறார் ஏசப்பா. அதனால அதுவும் எனக்கு நல்லபடியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் டிசைட் பண்ணல. அந்த இடத்துல அவர் சொல்லும் போது இது ஒன்றும் இல்லை, இது அப்படியே விட்டுடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. உடனே எங்கள் அருமையான போதகர், அருமையான எனக்கு கொடுத்த கணவர், எனக்கு அவர் டாக்டர்கிட்ட சொல்லிட்டாரு, இல்லை அது அவளுக்கு வேண்டாம், அது ஒரு வேளை பிற்காலத்தில் இன் ஃபியூச்சரில் அது பாதிப்பாக இருந்தது, அது எனக்கு நல்லா இருக்காது. இப்போவே அந்த லோபு லெஃப்ட் தைராய்டு லோபை அப்படியே எடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஆனால் டாக்டருடைய அட்வைஸ் என்னன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்ட்ரா ஸ்கேன் மூலமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது என்னுடைய மனதும் அது இடம் கொடுக்கல. இல்லை சார் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன தைரியத்தில் சொல்லணும் தெரியல எனக்கு கீமோக்கு நான் ஃபஸ்ட்டு கீமோ போகும்போது எபிரேயர் 10:35 எனக்கு ஆண்டவர் அருமையான மோகன் சி லாசரஸ் அங்கிள் மூலமாக எனக்கு கொடுத்த வார்த்தை. அப்போ நான் காரில் போகும்போது எனக்கு அந்த வார்த்தையை எனக்கு ஏசப்பா கொடுத்தாங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த தைரியத்தோடு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா கொடுத்த அந்த தைரியத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கூட தான்
எது வந்தாலும் என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் நிகழாது என்று நம்ம நினைச்சோம்னா சத்துரு நம்மளை விட்டு ஓடி போவார். எத்தனை கண்ணீரின் பாதை, என் மனதுக்குள்ளே நான் அழுத காரியங்கள் எத்தனையோ உண்டு. அது என் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அது ஒருவேளை என் கனவு இருக்கோ, என் தங்கை கிட்ட சொல்லிலாம் நான் அதில் ஆறுதல் அடைய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால என்னை ஏசப்பா கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன், எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நான் உமக்காக ஓடணும், முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாய் யோபுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தீங்க ஏசப்பா. அவரை உத்தமன சன்மார்க்கணுமா இருந்தா, நான் பாவிதான் சாமி, ஆனா என்ன இன்னுமா என்னை உயர்த்துவீங்க, நான் உங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. இது ஒண்ணுத்துக்கு மாத்திரம் எனக்கு ஜீவனை கொடுத்து நான் உமக்காக ஓடணும் ஏசப்பா, அதை மாத்திரம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது மாதிரியே எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல நாளை நியமித்து உடனே போன மாதம் 1ஆம் தேதியில் அட்மிட் ஆகி உடனே ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் டேவே காலையில எதெல்லாம் தைரியமோ தெரியல, நான் ஒரு ஏசப்பா மேல இருந்த அந்த விசுவாசம் தான் சொல்ல முடியும். உடனே அதுக்கு ஆயத்தமாகி ஆப்ரேஷன் தியேட்டர் போகும்போதே நான் என் தேவன் என் கூடவே இருந்தாரு. ஏசப்பா என் கூடவே இருந்தார். கிட்டத்தட்ட நான் உள்ள போகும்போது 7:20 இருக்கும், வெளியில வரும்போது 10:15 ஆயிடுச்சு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏசப்பாவுடைய பெரிதான கிருபையில, ஆண்டவருடைய பெரிதான கிருபையில கிட்டத்தட்ட இத்தனை மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் நடந்தது. அந்த ஆப்ரேஷன் நடந்ததும் ஒன்றும் தெரியாது. ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்து எனக்கு அந்த ஆப்ரேஷனை என் தேவன் அதை பண்ணி கொடுத்தார். ஏசப்பா மாத்திரம்தான் எனக்கு ஆப்ரேஷனை பண்ணார். அது மாத்திரம் நான் உணர்வேன். டாக்டர்ஸ் அல்ல, மருத்துவர்கள் அவங்களுடைய காரியங்கள் அல்ல, அவர்களுடைய மருத்துவம் கிடையாது, என் தேவனுடைய பரம வைத்தியமே என்னை தாங்கி வருகிறது என்பதை நான் உறுதியாக இந்த இடத்துல நின்று சாட்சியாய் சொல்ல முடியும். ஜீவனுள்ள சாட்சியாய் என்னை ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல இன்னுமாய் நிறுத்த போகிறதுக்காக என் ஆண்டவரை சோதரிக்கிறேன். அப்படியே நான் திருப்பியும் 10:15 மணிக்கு திருப்பியும் என் காதுல நல்லா விழுது. என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ்லாம், நீ நல்லா இருக்கம்மா அப்படின்னு என் ஆண்டவர் சொன்ன வார்த்தையாக அதை நான் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல என்னை கொண்டு அந்த ஸ்ட்ரெச்சர்ல நெக்ஸ்ட் ரூம்ல என்னை எடுத்துட்டு போட்டாங்க. அப்ப சொல்றாங்க சிஸ்டர்ஸ்லாம், இன்னும் 2 hours இல்லா அப்சர்வேஷன்ல வைக்கணும். ஐயோ 2 hours எப்படி நான் உட்காந்துருக்க போறேன், இந்த இடத்துல இப்படியே படுத்துனே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அப்புறமா அவங்களே அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு 1/2 an hourல அங்கிருந்து திருப்பி ஷிஃப்ட் ஆகி ஜெனரல் வார்டில் என்னை தூக்கிட்டு போட்டாங்க. ஏசப்பா கொடுத்த இந்த நன்மையான ஈவுகளுக்காய் என் தேவனை மீண்டும் மீண்டுமாய் நன்றியோடு சோதரிக்கிறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்போ நிறைய காரியம் அந்த இது ஆப்ரேஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா காஃப் வரும்னாங்க, ஸ்னீசிங் வரும்னாங்க, ஃபீவர் வரும்னு சொன்னாங்க, நிறைய சிம்டம்ஸ்லாம் வரும்னு சொன்னாங்க. எனக்கு ஆண்டவர் எதுவுமே இல்லை. என் ஆண்டவர் என் கூட இருந்ததால ஒரு காரியமும் எனக்கு வரல. எல்லாமே என் ஆண்டவர் எனக்கு நன்மையாக முடிய செய்தார். என் ஆண்டவருக்கு மீண்டுமாய் நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பியும் டிஸ்சார்ஜ் ஆகணும். இதுலேயே பேஷண்ட் எல்லாமே எனக்கு நன்றாக இருக்கிறது என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரோட் ஆப்ரேஷன் பண்ணும்போது சில பேருக்கு பேச்சு வராது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்போ டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் அட்வைஸ் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த லோபுக்குள்ளவே அந்த நரம்பு போகும், நம்மளுடைய குரல் வருகிற அந்த நரம்பு போகும். அந்த நரம்பு போகும்போது சப்போஸ் அது உள்ள இருக்குமா, சில பேருக்கு லோபுக்குள்ள அந்த நர்வ் இருக்கும். ஆனா உங்களுக்கு எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அப்ப நாங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு நீங்க நிர்ணயித்தபடியே எனக்கு நல்ல வாய்ஸ் கொடுப்பீங்க, நான் நம்புறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசமா இருந்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண உடனே என் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தேன் என்பதற்கு நிறைய பேர் அந்த சாட்சி. அந்த சிஸ்டர்ஸ் டாக்டர்ஸ் எதுவும் என் வாயில வரலையா, ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் விட்டு வெளியில கடந்து வந்தேன். என் தேவன் செய்த அந்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் நன்றாக பாடும்படியாய், நன்றாக பேசும்படியாய், எல்லார்கிட்டையும் பேசும்படியாய், என் தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாய் முதலாவது என் ஏசப்பாக்க என் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் உங்க குறித்து பாடணும், உங்க குறித்து நான் பேசணும் ஆண்டவரே, இதற்காக எனக்கு நல்ல குரல் வளத்தை, முந்தைய காட்டில் எனக்கு நல்ல குரல் வளத்தை தாங்க ஏசப்பா. நான் கேட்ட மாத்திரத்துல என் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஏசப்பாக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக ஓடி உமக்காக மறிக்கணும் ஏசப்பா, இது ஒண்ணுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன். அதுக்கு ஏற்ற துணையா எனக்கு ஆண்டவர் எனக்கு நல்ல கணவரை கொடுத்தார். எல்லாவற்றிலும் எனக்கு உறுதுணையாய் நான் என்னென்னலாம் அந்த காரியத்துல நான் நிற்கிறதோ
என் தேவன் எனக்கு என் அப்பா மூலமா என் அம்மா மூலமா எனக்கு கொடுத்த எனக்கு நல்ல ஒரு கணவர், என் நல்ல தங்கைகள் 2 பேர். என் தங்கச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாயை போல எல்லா நேரங்களிலும் என்னை கண் கூட, அதாவது கண்ணும் கருத்துமா பார்த்து என்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக அவளுக்கும் நன்றி சொல்கிறேன், சின்னவளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு கொடுத்த அருமையான சபையாக இருக்குது. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய பர்சனல் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. எல்லாவற்றுக்காக எனக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா பண உதவிகளுக்காக, ஏன்னா இதெல்லாம் எதிர்பாராத ஒரு நிலைமைகள். ஏசப்பா எங்களுடைய பண தேவைகளையும் எங்களுக்கு சந்தித்து, என்னுடைய ஆகார தேவைகளையும் எனக்கு சந்தித்து, இன்றைக்கு நான் நன்றாய் சாப்பிடுவதற்கு, நன்றாய் தூங்குவதற்கு, நன்றாய் பைபிள் படிப்பதற்கு, நன்றாய் பேசுவதற்கு, நன்றாய் பாடுவதற்கு, எல்லா செய்கைக்கு என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் ஏசப்பாவை நன்றியோடு கோடான கோடி நன்றியோடு அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.